நண்பர்களே, ஒரு வழியாக நான் மேலேருந்து இறங்கிட்டேன். இப்போ வந்து முருகர் கோயிலில் இருக்கேன். இந்த ரோடு வழியாக போனால் ஆலங்காயம், இந்த வழியாக போனால் அணைக்கட்டு. இது வந்து அப்படி ஒடுக்கத்தூர் அணைக்கட்டு போய் கனெக்ட் ஆகுது. முருகர் கோயில் இது, ஓகேங்களா. காலையில் தான் திறந்துருக்கோம். இப்போ அது ஒன்றுமே இல்லை பார்க்குறதுக்கு. மணி இப்போ கரெக்டாக 8 மணி ஆகுது. நம்ம போனாங்களா டிரைவரோட பவர் வேறு யாரும் இல்லை. இந்த முருகர் கோயிலில் வந்து ஒரே ஒரு யானை வந்து தண்ணி குடிக்குமாங்க, ஓகேங்களா. அந்த இடம் காட்டுறேன் உங்களுக்கு, நீங்களே பாருங்கள். காலையில் வந்தால் ஒன்றும் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் இருட்டாக இருக்கிறனால கொஞ்சம் இதுவாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது. இந்த இடத்துல வந்து அந்த யானைக்கு வந்து கண்ணு தெரியலைங்களாம், வயசாகிடுச்சு, ஓகேங்களா. அந்த யானைக்கு வந்து கண்ணு தெரியலையாம். இங்கே வந்து அந்த யானை வந்து தண்ணி குடிக்குமா. ரொம்ப இருட்டாக இருக்குது. முருகர் கோயில் நான் ஆயிட குட்டி பையன் உனக்கு பிஸ்கெட் அடுத்த டைம் வரும்போது வாங்கிட்டு வரேன். இதான் வந்து இது அம்மன் கோயில் போலவு எல்லாமே. மேலே வித முருகர் கோயில் நினைக்கிறேன், அதுவும் மேலே வித முருகர் கோயில். இங்கே வந்து இந்த யானை வந்து தண்ணி குடிக்குமா, தண்ணி குடிக்க தோசமே வருமா இங்கே. ஆனால் இப்போ வந்து யானை இல்லை, ஓகேங்களா. ஒரே ஒரு யானை தான் இருக்குது இந்த காட்டிலேயே. ஒரே ஒரு யானை தான் இருக்கான். அதுக்கு வயசாகிடுச்சு, கண்ணு தெரியாது. நான் வந்து பார்த்தேன் முன்னாடியே, கொஞ்சம் வந்து இருட்டாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து எடுக்கல வீடியோ, ஓகேங்களா. இது வந்து குளம், இந்த இதுவில் தான் தண்ணி குடிக்குமா அந்த யானை. பலாப்பழம்லாம் போடுவாங்க அங்கே, பலாப்பழம் வாழைப்பழம்லாம் போடுவாங்க. ஆனால் யாருமே இல்லை. மேலே வேறு இருக்கிற முருகர் கோயில் இங்கே வந்து தண்ணி குடிக்குமா அந்த யானை. இது வந்து குளம் பொழுது, இதில் வந்து குடிக்குமா இல்லை இதில் வந்து குடிக்குமான்னு தெரில. அந்த யானை ரொம்ப அமைதியாக இருக்குதுங்க, யாருமே இல்லை கோயிலில். எல்லாம் தூங்கிக்கிறாங்க. டைம் ஆயிடுச்சு இல்லை, 8 மணி ஆயிடுச்சு இல்லைங்களா. 8 மணின்னு உனக்கு விழா கேட்குதாடா. பாருங்க, முருகர் அங்கே இருக்காரு, உள்ளே ஆள் இருக்காங்க. அண்ணா அந்த கோயில் பக்கத்தில் ஆள் இருக்காங்க. கோயில் இப்போ போனால் அலோவ் பண்ணுவாங்கன்னு தெரில, மூடிட்டு இருப்பாங்க. நடை சாத்திட்ருக்கோம், நடை சாத்திட்ருப்பாங்க, தெரியுதுங்களா. நடை இப்போ சாத்திட்டு இருக்காங்க. சும்மா ஜஸ்ட்டு போய் பார்ப்போம். யானை வந்து இங்கே தான் தண்ணி குடிக்கும் போல இருக்குது. முருகா எல்லாரையும் காப்பாற்று, நல்லாயிருக்கும். எப்படியும் சேஃபாக வந்துட்டேன். இந்த காட்டில் அது ஒரு யானை தான் இருக்குங்க. நாங்கள் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க. தண்ணி குடிக்கிறதுக்கு கோசமே வருமா அந்த யானை. பலாப்பழம் வருமா. நாய் வர குழந்தை ஷூ சவுண்டு கேட்க குழந்தை கோயிலுக்கு ஷூ போடணும். அது தப்பு. அங்கே விட்டால் நாய் தூக்கின்னு போயிடுங்க, போட்டுன்னு வந்துட்டேன். இவ்வளோ கூப்பிட்டுமான்னு வச்சுக்கிறாங்க அதுக்கு. எதுக்குடா குலைக்கிற குட்டி பையன். தொண்ணு வேணுமா வாயாடுறான் பார்த்தியா. கூட்டாளிக்கு கூட்டாளியா. வண்டி ரெஸ்ட்டு, தலை வலிக்குது, காது வலிக்குது. எங்கடா ஓடியாடுறேன், கச்சிடாதா ஓடியாடுறாங்க. ஐயோ ஓடியாடுறாங்க கைஸ். நான் ஓடிடுவேன் கைஸ். நான் ஓடியாடுனா நான் ஓட வந்துருக்கேன். பின்னாடி ஓடியாடுறான் போயிட்டான். காட்டில் ரொம்ப இருட்டுங்க. ஏன்னா எப்படி சொல்கிறது, இப்போ நான் ஹில்ஸில் இருக்கிறேன். பஸ்ஸெலாம் போகுது. அணைக்கட்டு வேலூர் பஸ்ஸா. ஆலங்காயத்துலேருந்து வேலூர் ஆலங்காயத்துலேருந்து வேலூர் 61 கிலோமீட்டர் காட்டுது. எவ்வளோனா 61 கிலோமீட்ரு. போகலாங்களா.
நான் காட்டுக்குள்ளே நான் மட்டும்தான் போக போகிறேன். அதுதான் வீடியோ. ஏன்னா எப்படி சொல்கிறது, இந்த காட்டில் யாருமே இல்லைங்க, நான் மட்டும் தான் போயிட்டுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஆலங்காயத்துலேருந்து அணைக்கட்டு போய், அணைக்கட்டு இல்லை ஒடுகுத்தூர்லேருந்து அணைக்கட்டு, ஓகேங்களா, அணைக்கட்டு வழியாக கனெக்ட் ஆகிடும். ஆனால் ஒடுகுத்தூர் போகுமான்னு தெரில, எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, மறந்துச்சு இந்த ரோடு வந்து. ஓகேங்களா, ரொம்ப இருட்டான ரோடு. என் லைட் ஆஃப் பண்ணால் எப்படி இருக்கும் நீங்களே பாருங்கள், தெரியுதுங்களா? இதுவும் ஆஃப் பண்ணிட்டேன்னா தெரியுதுங்களா? இதுதான் இந்த ரோட்டில் வந்து அவர் கேட்டார். ஏன்னா நான் வந்து மேலே வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு என் ஃபோனு, ஓகேங்களா. ஆஹா, புஷுன்னு காத்தடிக்குது. மேலே வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு ஜமுனாமுத்தூரில். இப்போ வந்து நான் மட்டும்தான் போயிட்டுருக்கேன் இந்த ரோட்டில், நீங்களே பாருங்கள், யாருமே வரல, ஓகேங்களா. ரொம்ப இருட்டான காடு. இந்த காட்டில் எதுனா நடந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, ஓகேங்களா. எல்லாம் நல்லதுக்கே அப்படின்னு நினச்சி போக வேண்டியது தான், வேறு வழி கிடையாது. இடையில் வண்டிங்க வந்தால் தான் உண்டு, வண்டிங்க வரலன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏதோ பஸ் வருது, அப்பப்போ டாடா ஏசி வருது, பிரச்சனை இல்லை, ஓகேங்களா. என்னென்னா இந்த காட்டுக்குள்ளே அவ்வளோ அனிமல்ஸ் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஜமுனாமுத்தூரில் என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, ஓகேங்களா. சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் நான் சார்ஜ் போட்டேன். அவர் ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணேன், சார்ஜ் போட்டு ஆன் பண்ணி கால் பண்ணேன். அவர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 6-7 ஃபோன் பண்ணேன், ரெஸ்பான்ஸே இல்லை. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அங்கேருந்து நேராக காவனூர் வந்துட்டேன். காவனூர் வந்தால் அந்த சேட்டலைட் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, ஒரு 30 பேர் ஒரு வேனில் வந்துருந்தாங்க. 30 பேர் இருக்கோங்க நாங்கள், கொஞ்சம் பார்க்க விடுங்க. அதான் அவங்க சொன்னாங்க, சேட்டலைட்டு வந்து அந்த ஆப்ரேட்டரே போயிட்டார், ஓகேங்களா. சேட்டலைட்டு ஆப்ரேட் பண்ணுறவரே போயிட்டார். இதுக்கப்புறம் நான் எப்படி காமிக்கிறது அப்படின்னு அவங்க, இல்லைங்க க்ளோசிங் டைம் 2 மணிலேருந்து 4:30 மணி வரலாம் தான் டைமு. அதுக்கப்புறம் அந்த நட்சத்திரம் பார்க்குறதுக்கு தான் அலோவ் பண்ணுவோம், அது கூட க்ளோசிங் ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. 6:30லேருந்து 7 மணிக்குள்ளே 7 மணி வரலாம் போடுது அந்த நட்சத்திரம் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் க்ளோசிங் டைம் போடுறது. யாருமே இல்லைங்க இங்கே பாருங்கள். ஐயோ என் வாழ்க்கையில் இதெல்லாம் வந்து ஒரு அனுபவங்க உண்மையாக. அந்த பக்கம் போலூர், அதாவது வேலூர்லேருந்து போலூர்லேருந்து ஜமுனாமுத்தூர், ஓகேங்களா. இதை பாருங்கள், ஒரே ஒரு வண்டி வருது. வேலூர்லேருந்து ஐபிஎம் தான் ஸ்லோ பண்ணிட்டேன். அப்புறம் என்னோட ஐபிஎம் இப்படி பிடிக்குன்றேன், ஐபிஎம் தான் ஸ்லோ பண்ணிட்டேன். வேலூர்லேருந்து ஜமுனாமுத்தூர்லேருந்து காவனூர்லேருந்து ஆலங்காயத்துலேருந்து நீங்கள் வாணியம்பாடி போனால் 17 கிலோமீட்ரு. வாணியம்பாடி போய் திரும்பி ஆம்பூர் வந்து ஆம்பூர் அதுக்கு வாணியம்பாடி முன்னாடி, ஆமாம் ஆம்பூர் வந்து, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பள்ளிக்கொண்டா வந்து வேலூர் வரணும், ஓகேங்களா. அப்படி இல்லைன்னா நீங்கள் எப்படி சொல்கிறது, காவனூர்லேருந்து ஆலங்காயத்துலேருந்து இந்த பக்கம் நம்ம அணைக்கட்டு வேலூர், ஓகேங்களா. அணைக்கட்டு வந்து 41 கிலோமீட்ரு, டோட்டலாக வேலூர் வந்து 61 கிலோமீட்ரு, ஓகேங்களா. ரொம்ப எனக்கு எப்படின்னா, ஜமுனாமுத்தூரில் ஃபோன் ஆஃப் ஆகிட்டோடனே அவருக்கு ஃபோன் பண்ணுறேன், அவர் எடுக்கலை. அதுக்கப்புறம் காவனூர் வந்தோடனே இந்த மாதிரி சேட்டலைட் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆசையாக வந்துட்டேன். நான் எங்கே டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னா, இடையில கரும்பு ஜூஸில் வந்து ஒரு 20 நிமிஷம் உட்காந்துட்டேன். அப்புறம் வந்து அங்கே போலூரில் வந்து கீழே வந்து சுற்றி பார்க்குறேன்னு வேஸ்ட் பண்ணிட்டேன் பாருங்கள். அங்கே ஒரு 1/2 மணி நேரம் சுற்றிருப்பேன் தேவையில்லாத. அந்த 1/2 மணி நேரம் சுத்தாமல் வந்திருந்தேன்னா நான் மேலே வந்துட்டுருப்பேன் நல்லா, ஓகேங்களா. கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டேன்னா அவங்க வந்து மதியம் வந்து சனிக்கிழமை மட்டும்தான் இருக்கும் அந்த சேட்டலைட்டு, ஓகேங்களா. சேட்டலைட் வந்து பார்த்திங்கன்னா மதியம் 2 மணிக்கு, ஓகேங்களா. மதியம் இந்த காட்டுக்குள்ளே உனக்கு விழாவுக்கு தேவையாடா வினோத்தை, என் லைட் ஆஃப் பண்ணிட்டேன்னா ஒன்றுமே இல்லைங்க. இந்த சைடில் புலி வந்தால் கூட ஒன்றும் பண்ண முடியாது பாருங்கள், ஒன்றுமே இல்லை. என் லைட் ஆஃப் பண்ணிட்டேனாலே ஏதோ அதுதான் இந்த ப்ளூ லைட்டு போடலான்னு இருக்கிறேன், ஓகேங்களா. என் லைட் ஆஃப் பண்ணிட்டாவே ஒன்றுமே கிடையாது இந்த காட்டில். இடையில் பாம்பு வரலாம், புலி வரலாம், யானை வரலாம், சிங்கம் வரலாம், எது வேணாலும் அச்சு சாப்பிட்டு போயினே இருக்கலாம். பேய் கூட வரலாம், ஓகேங்களா. எது வேணாலும் வரலாம். கடவுள் மேலே பாரத்தை போட்டு போயினே இருக்கிறேன் குமார், ஓகேவா. யாருமே கிடையாது ஒரு காட்டுக்குள்ளே, நான் மட்டும் ட்ராவல் பண்ணுகிறேன். ஆனால் உண்மையாக உனக்கு ஒரு தைரியம் இருக்குடா வினோத்து, ஓகேங்களா. அந்த காவனூரில் வந்து நான் அவர்கிட்ட கேட்குறேன், சார் இது அப்போது சாட்டர்டே வந்து சாட்டர்டே வந்து 2 மணிக்கு, ஓகேங்களா. சாட்டர்டே வந்து ஒன்லி 2 மணிக்கு. அதுக்கப்புறம் வந்து 50 கிலோமீட்டருங்க வேலூர். அப்போ சாமி, சாட்டர்டே வந்து ஒன்லி 2 மணிக்கு அலோவ் பண்ணுவாங்க. 4:30 மணிக்கு 6:30 மணிக்கெலாம் க்ளோசிங், ஓகேங்களா. 4:30லேருந்து அதான் ஒன்ஸ் உள்ளே போய்ட்டா அவங்களுக்கு 6:30 மணியோட க்ளோசிங் பண்ணி வெளில அனுப்பிச்சிடுவாங்க, ஓகேங்களா.
6:30 மணிக்கு. அது என்னன்னா நீங்கள் எப்படி சொல்கிறது, க்ளவுடு, அதாவது மேகமூட்டம், மழை வர மாதிரி சீசன்லாம் வேஸ்ட்டு போகிறது. ஓகேங்களா? சூரியன் அடிக்கிற போது அதே மாதிரி இந்த நட்சத்திரம் தெரியும் போது தான் நம்ம அதை பார்க்க முடியும். அது அவர் சொல்லியிருந்தார், அதை தான் நான் கேட்டுருந்தேன் காது குத்து நின்று. அங்கே வந்து ஒரு போர்டே வச்சுருக்காங்க. இதை வந்து சேட்டலைட்டில், அதாவது இங்கேருந்து நம்ம, அதாவது இப்போ இங்கே கேமரா ஜூம் பண்ணி நம்ம நட்சத்திரம் பார்க்குறீங்களா, அது மாதிரி ரியலாக பார்க்குற மாதிரி அது உள்ளே வந்து படுக்கிறதா இல்லை உட்காந்து பார்க்குறதான்னு தெரில. அடுத்த வாரம் சாட்டர்டே வந்து நான் லீவில் இருந்தேன்னா கண்டிப்பாக வந்து நான் அந்த வீடியோ வந்து போடுறேன். ஓகேங்களா? அது முடிஞ்ச அளவுக்கு உள்ள வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில. எந்த அளவுக்கு வீடியோ எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் வீடியோ எடுத்து முடிஞ்ச அளவுக்கு போடுறேன். ஓகேங்களா? அவர் லைட்டு போடுறதே ஒரு பயமாக இருக்குதுங்க. எல்லோ கலர் லைட் இல்லைங்களா? ஏன்னா பாருங்கள், அதான் ஊரை, இது வந்து இப்போ நம்ம மலை மேலேருந்து இறங்கிட்டு இருக்கோம். கீழே வந்து அணைக்கட்டு. ஓகேங்களா? கீழே வந்து அணைக்கட்டு, நம்ம மலை மேலேருந்து இறங்கிட்டு இருக்கோம் கரெக்டாக. ஆனால் எனக்கு என்னவோ இது கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. வேலூர்லேருந்து பாருங்கள், இப்போ எங்கள் வீட்டிலேருந்து பாகாயம். ஓகேங்களா? பாகாயத்துலேருந்து கோல்டன் டெம்பிள், கோல்டன் டெம்பிள்லேருந்து ஊசூர், ஊசூர்லேருந்து அணைக்கட்டு, அணைக்கட்டுலேருந்து ஆலங்காயம். ஓகேங்களா? ஆலங்காயத்துலேருந்து அப்படியே போனால் மேலே ஜமுனாமுத்தூர். ஆனால் என்னென்னா இந்த பக்கம் அந்தளவுக்கு கூலிங் தெரிலங்க. ஓகேங்களா? அந்த போலூர் ரோட்டில் ஏறுற பாருங்க, அவ்வளோ சில்னஸாக இருந்துச்சு. அதே மாதிரி உள்ள ஜமுனாமுத்தூர்லாம் செம்ம கூலிங்காக இருக்குது. நான் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், மாதத்துக்கு ஒரு டைமாவது இந்த பக்கம் ஜமுனாமுத்தூர், எங்கள் ஊரில் இவ்வளோ அழகாக இருக்குன்றது எனக்கு இப்போ தாங்க தெரியுது. நான் வந்து எப்படி சொல்கிறது, நம்ம கீழே அரசம்பட்டு, அமிர்தி, அப்புறம் வந்து ஜமுனாமுத்தூர். ஓகேங்களா? அப்படிக்கா போயிட்டேன். அதுக்கு அடுத்தது வேலூர்லேருந்து பாகாயம், அடுகம்பாறை, கண்ணமங்கலம், கன்னியம்பாடி, அதாவது கன்னியம்பாடி, கண்ணமங்கலம், போலூர், ஜமுனாமுத்தூர், அந்த ரோடும் போயிட்டேன். 2 ரோடும் போயிட்டேன். இப்போ வந்து நம்ம நேராக ஜமுனாமுத்தூர்லேருந்து ஆலங்காயம் வழியாக போயின்னுக்குறோம். ஆலங்காயத்துலேருந்து அணைக்கட்டு போயின்னுக்குறோம். ஓகேங்களா? அடுத்தது அந்த வழியாக போனால் ஆம்பூர், வாணியம்பாடி, அதான் வாணியம்பாடி, ஆம்பூர். ஆலங்காயத்துலேருந்து வாணியம்பாடி 17, அங்கேருந்து ஆம்பூர் 55. ஓகேங்களா? அது வந்து ஹைவே, எப்படி சொல்கிறது, NH-48 ஹைவே. ஓகேங்களா? இதுதான் ஆலங்காயம்னு நினைக்கிறேன். இது சாரி, அணைக்கட்டுன்னு நினைக்கிறேன். ஓஹோ, ஏர்பின் பெண்டெல்லாம் போடுதா? ரைட்ரா. அணைக்கட்டா ஒடுகுத்தூரான்னு தெரில. இது யாருன்னா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது எப்படி சொல்கிறது, இது வந்து ரோடு நல்லா, அமிர்தி ரோடு சரியில்லை, இது ரோடு நல்லா இருக்குது. என்னென்னா ஒரு எப்படி சொல்கிறது, அங்கே ஒரு போர்டு வேறு வச்சுருந்தாங்க. ஓகேங்களா? டிக்கெட்டு 50 ரூபா டிக்கெட்டு. அதுக்கு மேலே உள்ள ஃபோட்டோ எடுக்கலான்னு தெரில, எனக்கு என்னன்னு தெரிலங்க. ஓகேங்களா? அடுத்த டைம் வந்தால் சனிக்கிழமை மதியம் வந்தோன்னா எடுத்து போட்டுடலான்னு அப்படின்னு ஒரு இதுவில் இருக்கிறேன் வீடியோ. அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் கிளம்பி டீ கடையில் வந்து கேட்டேன், நான் எப்போனா ஓப்பனாக இருக்கும். சனிக்கிழமைலேருந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் இருக்கும். சனி இதோட ஹீல்ஸ் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அதான் மலை. ஓகேங்களா? அதோட ஹீல்ஸ் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். தெரியாது உங்களுக்கு, ஏன்னா இருட்டாக இருக்கும்ல. போய் பாருங்க, வண்டி மேலேருந்து வருது. என்ன ஊர் இது? தமிழே தகராறு எனக்கு. அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, நான் அங்கேருந்து டீ கடைக்கு வந்துட்டேன். ஏன்னா மதியமே சாப்பிட்லங்க, செம்ம பசி எனக்கு. மதியமே சாப்பிட்லிங்களா? குட்டி பையன் உரம்போ, மதியமே சாப்பிட்ல. அப்புறம் வந்து டீ சாப்பிட்டு ஒரு பிஸ்கெட் பாக்கெட், எல்லாம் வந்து பஜ்ஜி சாப்பிட்டு டீ சாப்பிடுவாங்க. நான் மட்டும் வந்து டீ சாப்பிட்டுட்டு ஒரு பிஸ்கெட்டு. ஓகேங்களா? மில்க் பிஸ்கெட்டு. அப்புறம் அது சாப்பிட்டேன். அது மில்க் பிஸ்கெட் சாப்பிட்றதோட சும்மா இருக்கலாம். ஏன்னா அது பின்னாடி வந்து படித்து பார்த்தோன்னா நம்மளால் சாப்பிட முடியாது. ஓகேங்களா? வெறும் கெமிக்கல் தான் இருக்கும் அதுக்குள்ளே. ஆனால் தெரியும், ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாரு. வேறு என்ன பண்ணுறது, அர்ஜென்ட் ஆபத்துக்கு சாப்பிட்டு தானே ஆகணும். அப்புறமா வந்து இப்போ ஒரு மில்க் பிஸ்கெட்டு, ஒரு டீ சாப்பிட்டு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணால் அது இன்னும் போயிடுது. அப்புறம் நேராக வந்து அங்கே பஜ்ஜி போட்டிருந்தாங்க சுட. ஓகேங்களா? அப்புறம் வந்து ஃபஸ்ட் 2 பஜ்ஜி சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. மரம் எப்படி இது போகிறோம் அப்போ அப்படி அந்த காலத்து மரங்க, எப்படியும் 2000 வருஷம் பழமையாக இருக்கும் பொழுது. அப்புறமா பஜ்ஜி சுட போட்டாங்க, 2 பஜ்ஜி சாப்பிட்டேன், வாய் வந்துச்சு. அப்புறமா திரும்பி 2 பஜ்ஜி வாங்கி சாப்பிட்லாம். அப்புறம் காசு கொடுத்துட்டு 2 பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே வந்து தமிழ், அதாவது சென்னையிலேருந்து வந்திருப்பாங்க பொழுது, கிறிஸ்டின், அவங்க நின்றுருந்தாங்க. அது பாம்பு மாதிரியே இருக்குது. பாம்பு இல்லையா? பயந்துட்டாங்க. ஏன்னா பாம்பு
அந்த வீடியோவில் ஏற்றுனதுலேருந்து பாம்பை பார்த்தாலே கொஞ்சம் 10 அடி தள்ளி இருக்கணும் போல இருக்குது. எனக்கு தெரியாத நல்ல பாம்பு ஏற்றிட்டு அது வேறு வீடு தேடி வந்து பழி வாங்கணுவாங்க, அந்த மாதிரி கதையாகிட போகுது. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா இங்கே கூலிங்காக இருக்குங்க. ஓகேங்களா, மேலேருந்து கீழே இறங்கணும்னா இங்கே கூலிங்காக இருக்குது. ஆனால் இந்த கூலிங்கோட அந்த கூலிங் நல்லா இருக்குது. ஒரு எப்படி சொல்கிறது, அந்த சில்னஸ் கையில் வந்து புல்லரிக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது அப்படியே குளிர் ஏறுது அப்படியே உடம்பு ஃபுல்லாக. இந்த மாதிரி வந்து ஜாலியாக அப்படியே வந்துட வேண்டியதுதான் டூருக்கு. இதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணிட்டேங்க, நம்மளுக்குன்னு ஒரு நாள் இல்லை ஒரு வாரம் ஒதுக்கிடணும். 25 நாள் வேலை செஞ்சால் போதும், மாதத்தில் ஒரு வாரம் ஒதுக்கி ஜாலியாக டூர் போகலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஜாலியாக டூர் போகலான்னு இருக்கிறேன். ஓகேங்களா, நம்மளை பிடிச்ச மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்றேங்க. டக்க டக்குன்னு சவுண்டு வருது. அதுக்கப்புறம் பஜ்ஜி சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். அவர்கிட்ட கேட்டேன், இந்த வழி போகலாங்களா, நல்லா இருக்குமான்னு. அந்த ஜமுனாமுத்தூர்லேருந்து அந்த காவனூர் வரலுமே கொஞ்சம் வந்து அப்படியே எப்படி ரோடு வந்து லைட்டாக, ஓகேங்களா, ரொம்ப இல்லை லைட்டாக பெண்டு, நல்லா இருக்குது ரோடு. ஆனால் இந்த பக்கம் வந்து வண்டிங்க நிறைய வருது, அந்த பக்கம் வண்டிங்க கம்மியாக இருக்குது. இது போலூர் டு ஜமுனாமுத்தூர் ரோடு கம்மியாக இருக்குது. அமர்தி ரோட்லேயும் இன்னும் கம்மியாக இருக்குது. அமர்தி டு போலூர் வந்து அமர்தி டு ஜமுனாமுத்தூர் ரோடு வந்து இன்னும் கம்மியாக இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் போகிறது பெஸ்ட்டு ரோடு எதுன்னு கேட்டால் வாணியம்பாடி ஆம்பூர் ஒன்று, இன்னொன்று ஜமுனாமுத்தூர், எப்படி ஜமுனாமுத்தூர் டு போலூர், ஓகேங்களா, அது ரெண்டும் பெஸ்ட் ரோடு. ஓகேங்களா, அமர்தி ரோடு வேஸ்ட்டு. ஓகேங்களா, இந்த ரோடு ஓரளவுக்கு பரவாயில்ல, இது அணைக்கட்டு ரோடு, ஓரளவுக்கு பரவாயில்ல. நீங்கள் சீக்கிரமாக போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் எப்படி சொல்கிறது, வேலூர்லேருந்து வந்தீங்கன்னா ஜமுனாமுத்தூர் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம போலூர் மேலே போகிறது தான் கிட்ட. ஓகேங்களா, ஆனால் ஒரு சில பேர் அமர்தி தான் கிட்டன்றாங்க. ஆனால் அமர்தி ரோடு நல்லா இல்லைங்க. ஓகேங்களா, அப்படி இல்லைன்னா போலூர் போக வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்படிக்காக வந்து அணைக்கட்டு மேலே போய் ஆலங்காயம் போய் அப்படி டச் பண்ணிடலாம். காவனூர்லேருந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 20 நிமிஷத்தில் 30 நிமிஷத்தில் நான் ஆலங்காயம் வந்துட்டேங்க. அவ்வளோ பெருசாக வந்து எனக்கு தெரில எஃபெக்ட்டு, கூலிங் எஃபெக்ட்டும் தெரில. ஹீல்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஏர் பேண்ட் இல்லை. நீங்கள் வந்து அழகாக ரசிக்கணும், அப்படியே ஹீல்ஸ்லேயே வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போலூர் ரோடு தாங்க பெஸ்ட்டு. போலூரும் அமர்தி ரோடு தான் பெஸ்ட்டு. ஆனால் அமர்தி ரோடு வந்து பெஸ்ட்டு இல்லை, ஏன்னா ரோடு சரியில்லை. ஓகேங்களா, அந்த ரோடு வீடியோ நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோவில் சரியில்லை. என்னாச்சு, நல்லா தானே போயிருந்தார், அப்படியே நிப்பாட்டுறாரு. அவ்வளோ வேகமாக வந்தார், அப்படியே நிப்பாட்டார். நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் வந்து எனக்கு வந்து கூலிங்காக இருக்கணும், பிளேஸை வந்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜமுனாமுத்தூர் டு போலூர் இல்லை போலூர் டு ஜமுனாமுத்தூர் ரோடு ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் பார்த்த மாதிரி இருக்கும். கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுங்க, இல்லை ஃபுட்பால் மேட்ச் நடக்குது. அதுக்கப்புறம் நான் பஜ்ஜி சாப்பிட்டு வந்துட்டேங்க. அங்கேருந்து வந்து வீடியோ எடுக்கலாமான்னு ஒரு டவுட்டில் வந்தேன். ஏன்னா சார்ஜ் இல்லைங்களா, சுவிட்ச் ஆஃப் ஆச்சு. அங்கே போட்டது நான் வந்து இங்கே தான் வந்து ஒரு 78-80% வந்துச்சு. உண்மையாக வந்து ஒர்த்து வருமா. நான் வந்து அந்த பவர் பேங்க்கோட, அந்த மைக்குக்கு பவர் பேங்க்கோடு எடுத்துன்னு வந்தேன். பரவாயில்ல, போண்டா பஜ்ஜி தான் போடுறாங்க. மைக்குக்கு பவர் பேங்க்கோடு எடுத்துன்னு வந்ததுனால மைக்கும் சார்ஜ் போட்டேன், ஃபோனும் சார்ஜ் போட்டேன் இதில் ஒயர் எடுத்துகிட்டு வந்ததுனால. அதனால் பிரச்சனை இல்லை. என்னன்னா மேலே டவர் இல்லைங்க. ஓகேங்களா, 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் தான் வரும். நீங்கள் எமர்ஜென்சி கால் பண்ணலான்னா கூட பண்ண முடியாது. ஜமுனாமுத்தூரில் வருது, இடையில் வந்து நீங்கள் எங்கே ஃபாரஸ்ட்டில் போனாலும் டவர் வராது. பிஎஸ்என்எல் வருதுன்னு நினைக்கிறேன், ஏர்டெல் கூட வராதுன்னு நினைக்கிறேன். 1 பாயிண்ட் 1 கோடு, ஓகேங்களா, ஒரே ஒரு சிங்கிள் கோடு வரும். அதே மாதிரி இடையில் வந்து மயிலெலாம் நிறைய பார்த்தேங்க. ஓகேங்களா, அதெல்லாம் வீடியோ எடுக்கணும்னு ஆசையாக தான் இருந்துச்சு. நான் அங்கேயே கோயில் மயில் எடுத்துட்டனால, சிவன் கோயில் அந்த பெரிய மயில் எடுத்தனால எனக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா இருட்டாயிடுச்சு இல்லைங்களா. இருட்டில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா வந்து எப்படி சொல்கிறது, இருட்டில் வீடியோ போடுறது வந்து யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அதை விரும்பவும் மாட்டாங்க, பார்க்கவும் மாட்டாங்க. வாழை மரங்க, வீட்டிலோட வாழை மரம் வாவுன்ற என்ன பண்ணுறதுங்க. நம்ம ஊரை நம்ம தான் பெருமையாக பேசணும். ஒன்றுமே இல்லாத ஊரை டெவலப் பண்ணுறாங்க, நம்ம ஊரை நம்ம டெவலப் பண்ணக்கூடாதுங்களா. உண்மை அதுதான். அப்புறம் அந்த டீ கடையில் தான் சொல்லியிருந்தார், யானை கண்ணு தெரியாது, நீங்கள் அந்த முருகர் கோயிலாண்ட போய் நின்னீங்கன்னா அந்த யானை வரும், அப்போ நீங்கள் பார்க்க முடிஞ்சால் பார்க்கலாம், அது தண்ணி குடி வரும், அது கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நம்மளும் போய் பார்ப்போம்னு பார்த்தேன், ஆனால் வரல. அப்புறம் வீடியோ எடுத்து பார்த்தேன், அப்பயும் அது வருமானு பார்த்தா வரல. மொத்தத்தில் போயிட்டு நல்லபடியாக வந்துட்டு இருக்கேன். ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிடுவேன்.
எனக்கு தூக்கம் சொக்குது. ஏன்னா நான் பெரியம்மா எப்படி சொல்கிறது, பெரியம்மா வீட்டுக்கு போனதோட இந்த வீடியோ முடிச்சேன். அதோட சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு ஃபோனு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நடந்த சம்பவத்தை மீதி ரிப்பீட் பண்ணலாம். பெரியம்மா வீட்டுக்கு போனேன். பெரியம்மா வந்து கையை வந்து டோருக்குள்ளே வச்சுக்கினே கையை சாத்திக்கினாங்க. ஓகேங்களா, சாரி, கையை உள்ளே வச்சுக்கினே டோரை சாத்திட்டாங்க. கையை வந்து அதான் பின்னா பெரியம்மா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டேன். நீ தான் ஊர் ஊராக சுற்றி நிற்கிறியடா, பெரியம்மா மேலே பாசமே இல்லையடா, வரக்கூட மாட்டேறியடான்னு பெரியம்மா ஆரம்பித்தாங்க. அப்புறம் அக்கா என்னாச்சு, மரம் விட்டுக்கிட்டுங்க. அப்புறமா அக்கா வந்து நாங்கள் கோயில் இருக்கா மலை மேலே, அப்புறமா ஏறிக்குது, லைட் இருக்குது. அப்புறமா அக்கா வந்து அவன் ஊரெலாம் சுற்றுறாம்மா அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றாங்க, போனோடனே உட்காந்து பேசினேன். அப்புறமா என் லைஃப்பை பற்றி கேட்டாங்க. என்னப்பா இப்போ கல்யாணம் பண்ணுற மாதிரி இல்லையா? நான் என்னவோ கல்யாணம் பண்ணாத மாதிரியே இருக்குது. அவங்க பண்ணி வச்சா தானே நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. அப்புறம் பெரியப்பா எங்கே பெரியம்மானா அவர் எங்கன்னா கடைக்கு போயிருப்பார். அவர் பார்த்தா வேலூர் போய்க்கிறார் பொழுது. நான் போகும்போது சட்டர் மூடிட்டு இருந்துச்சு கடை. அதுக்கப்புறம் கஸ்டமர் ஃபோன் பண்ணுவார்னு பார்த்தேன். 10:30 மணிக்கு சொன்னவர் 11:30 மணி வரலாம் ஃபோன் பண்ணல. அப்புறமா பேசினே இருந்தேன். அப்புறமா என்ன ஆச்சுன்னா, பெரியம்மா கேட்டாங்க, நான்ப்பா கடன்லாம் முடிச்சிட்டியா? ஏதோ ஓரளவுக்கு முடிச்சிட்டேன் பெரியம்மா. தெரியுதுங்களா, 1 2 3 4 5 லைட்டு 6 லைட்டு இருக்குங்க. ஏதோ இடம் ஆஹா, ஏதோ மண் வாசனை சூப்பராக அடிக்குதுங்க. இந்த மாதிரி லைட்டு போட்டு கோடு போட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி லைட்டு லெஃப்ட்லேயும் வைக்கணும், நல்லாயிருக்கும். பாருங்கள், லைட் ஆஃப் பண்ணுறா அவர் தெரியுதா? ஆஃப் பண்ணிட்டோன்னா தெரியாது. அந்த லைட்டு போட்டால் அந்த விசிபிலிட்டி தெரிஞ்சு பாருங்கள். அது ஏன்னா நம்மளுக்கு ரோடு வந்து இந்த கோடு விட்டு நம்ம எங்கேயும் போக முடியாது இல்லைங்களா, அந்த கோடே ஃபாலோ பண்ணி நம்ம போயிடலாம். வண்டி ஏறி வந்தால் கூட அந்த லைட்டு ஆப்போசிட்டில் வண்டி வரது கூட அந்த லைட்டை விசிபிலிட்டி அடிக்கும், தெரிஞ்சுங்களா? அது ஒயிட் லைட்டாக இருந்தால் இன்னும் நல்லா அடிக்கும், எல்லோ லைட்டாக இருந்தால் சுத்தமாக அடிக்காது. எல்லோ லைட்டுக்கு கூட அடிக்கும் சிலது, நம்மளுக்கு ஒயிட் லைட்டுக்கு ஒயிட் லைட்டு அப்படியே மேட்ச் ஆகுது பாருங்கள். அப்புறமா கேட்டாங்க, என்னப்பா கல்யாணம் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லையா அப்படின்னாங்க. இல்லை பெரியம்மா, நான் இப்படியே இருந்துடலான் இருக்கேன் பெரியம்மா, நீ தான் அங்கே இங்கேன்னு சுற்றி நிற்கிற அப்படின்னாங்க. ஆமாம் பெரியம்மா, எனக்கு ஃபாரினர்ஸ் மாதிரி பெரியம்மா என் வாழ்க்கை. 6 மாதம் வேலை செஞ்சோமா, 6 மாதம் சுற்றி பார்க்கணும். உங்களை மாதிரி கடை வீடுன்னெலாம் என்னால் இருக்க முடியாது. ஓகேங்களா, எப்போயா ஏதோ டியூட்டிக்கு போனோமா, வீட்டுக்கு வந்தோமா, தூங்கணுமா, திரும்பி மறுநாள் டியூட்டிலாம் ஜாலியாக சுற்றி பார்க்கணும். அதுதான் வாழ்க்கை, என்ஜாய் பண்ணணும். என் ஃப்ரெண்டை எடுத்துங்க, டியூட்டிக்கு போகிறாரு, வீட்டுக்கு வராரு, டியூட்டிக்கு போகிறாரு, வீட்டுக்கு வராரு, என்னைக்குன்னா ஒரு நாள் கோயிலுக்கு போகிறாரு. அந்த மாதிரி இதுக்கு நாங்கள் சில பேர் வேலைக்கு போகிறாங்க, வீட்டுக்கு வராங்க, வேலைக்கு போகிறாங்க, வீட்டுக்கு வராங்க. டைமே கிடைக்க மாட்டுதுப்பானும் இருக்காங்க. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை நம்ம தாங்க வாழணும். அடுத்தவங்களாம் வந்து வாழ முடியும்? காசு எப்படி சொல்கிறது, காசு எப்போனா சம்பாரிச்சிக்கலாங்க. லைஃபுன்றது ஒரு தடவை தான். ஓகேங்களா, இப்போ போய் படுத்தனா நாளைக்கு காலையில் ஏஞ்சிப்பேனான்னு கூட தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருக்கும். ஓகேங்களா, அடுத்த செகண்ட் அடுத்த நொடி கூட நம்மளுது இல்லை. என்ன நடக்கும், என்ன வேணா நடக்கலாம். ஓகேங்களா, யாருக்கிட்டையும் எதுவும் இல்லைங்க. இப்போ நல்லா போயின்னுக்கிறேன், ஆக்சிடெண்ட் ஆகலாம், இல்லை எதனா ஒன்று அடிக்கலாம், இல்லை எதனா ஒன்று கொத்தலாம். ஓகேங்களா, யாருக்கு தெரியும்? ஓகேங்களா, யார் வாழ்க்கை யார்கிட்ட இருக்குதுன்னு யாருக்கு தெரியும்? நான் அதை சூப்பராக எடுத்துன்னு போகிறேன், அவ்வளோதான் விஷயம். அதான் சொன்னேன், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்கிறேன் பெரியம்மா. உங்களை மாதிரி கடை வீடு அவ்வளோதான், அப்படியே இருக்கீங்க. எப்போனா ஒரு டைம் ஃபங்க்ஷன் போகிறீங்க, எப்போனா ஒரு டைம் கோயிலுக்கு போகிறீங்க, அவ்வளோதான். அப்புறம் பசங்கக்கிட்ட பேசுகிறீங்க, அப்புறம் என்கிட்ட எப்போனா ஒரு டைம் ஃபோன் பண்ணுறீங்க. நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்க, நீங்கள் பண்ண மாட்டீங்க, அப்புறம் நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பிடிச்ச மாதிரி ஜாலியாக இருக்கணுங்க. 6 மாதம் வேலை செஞ்சோமா, 6 மாதம் சுற்றணும். என்னை பொறுத்தவரையில் ஒரு 25 நாள் வேலை செஞ்சோமா, 25 நாள் நம்மளுக்கு ஒதுக்கிடணும். முன்னெல்லாம் 35 நாள் 40 நாள் வேலை செய்வேன். ஏன்னா இப்போ கடன் கழுத்தை பூச்சிச்சு. இப்போ அந்த அளவுக்கு எனக்கு கடன் இல்லை, அதனால் வைக்க போகிற கீழே உண்டுக்குதுங்க, ஏதோ ஒன்று கீழே உண்டுட்டு போடுறது. இப்போ அந்தளவுக்கு கடன் எனக்கு கழுத்தை பிடிக்கல. ஓகேங்களா, நான் அதனால் போதும். ஏன்னா நம்ம மைண்டு வந்து ரிலாக்ஸாக இருக்கணுங்க. எப்போவுமே வந்து டென்ஷனாகவே நினச்சிங்க, எப்போனா என்ன வேணாலும் நடக்கலாம். பிபி சுகரு அதே மாதிரி நம்ம உடம்பு வந்து கண்ட்ரோலாக பார்த்துக்கணும். ஓகேங்களா, டைமுக்கு சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்சது. ஓகேங்களா, ஒரு வேளை யாருக்குன்னா ஒருத்தவங்களுக்கு சாப்பாடோ டீயோ ஒரு 10 ரூபா. ஓகேங்களா, இல்லை எதனா ஒரு ஹெல்ப்பு, ஒரு லிஃப்ட்டு. ஓகேங்களா, அவ்வளோதாங்க, இவ்வளோதாங்க, சிம்பிள் தாங்க. ஓகேங்களா, உங்களை அவ்வளோலாம்
ஓகேங்களா. ஒருத்தவங்களுக்கு பஸ் ஃபேர் காசு இல்லையா, ஒரு 50 ரூபா 100 ரூபா இல்லை 200 ரூபா போனால் போகுது. ஒரு நாள் சாப்பாடு காசுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதாங்க. வாழ்க்கை அவ்வளோதாங்க. நான் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை வந்து வீடியோ வந்து யூடியூப்பில் போடலான்னு பார்த்தேன். அது வந்து என்னால் எடுக்க முடியல. ஓகேங்களா, டவுன்லோட் பண்ண முடியல. எல்லாம் ஃபுல் வீடியோ அந்த அப்படியே அது கட் பண்ணி போட்டனால என்னால் அதை திரும்பி வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணால் தனித்தனியாக போகுது. அதனால் அப்படியே விட்டேன் நான். பார்ப்போங்க, நம்மளால் முடிஞ்சது சின்ன உதவினா கூட உதவி தானேங்க. ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும், ஒருத்தர் 10 ரூபா கொடுத்தாலும் அது ஒரு உதவி தான். ஒருத்தர் லிஃப்ட்டு கொடுத்தாலும் அதுவும் ஒரு உதவி தான். இதோட பெரிய உதவி நம்மளால் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நம்ம கிட்ட அவ்வளோ பணம் இல்லை. ஓகேங்களா. ரெகுலராக உதவினே இருந்தோன்னா அதுதான் பணம் வச்சுருக்காங்க. ஓகேங்களா. ரெகுலராக உதவுறது கூட இன்றைக்கி யாரும் இறங்கி வரமாட்டாங்க, அந்த மனசு வரமாட்டேது. இப்போது நல்லா போயிட்டுருக்கோம், சப்போஸ் ஒருத்தர் கீழே விழுந்தார், 4 பேர் பார்த்துட்டு கண்டுக்காமல் போகிறாங்கன்னா நான் பார்த்தேன்னா தூக்கி விடணுன்னு எனக்கு மனசு வரும். ஓகேங்களா. எல்லாரும் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா. நான் அதுதான் சொல்லிட்டு கிளம்பிட்டேன் பெரியம்மா வீட்டிலேருந்து. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கேன் பெரியம்மா, அவ்வளோதான் பெரியம்மா. இப்போது ஒன்றும் இல்லை, எங்கள் அக்கா ஃபாரினில் இருக்கிறாங்க. ஓகேங்களா. அக்கா ஃபாரினில் இருக்கிறாங்க, அப்பப்போ அவங்க போய் பார்த்துட்டு வருவாங்க. நான் அந்த மாதிரி போக முடியுமா சொல்லுங்கள் பார்ப்போம். குட்டி பையா, நான் அந்த மாதிரி போக முடியுமா? ஏன்னா எனக்கு அந்த தகுதி இல்லை. ஓகேங்களா. ஏன்னா என்கிட்ட பணம் இல்லை, 1 படிப்பு திறமை இல்லை, 2 அந்த நாலேஜ் இல்லை. ஓகேங்களா. இங்கிலீஷ் பேசுகிற அளவுக்கு என்கிட்ட நாலேஜ் இல்லை. அதனால் நம்ம அங்கே போக முடியாது. ஓகேங்களா. அதுக்கான முயற்சியும் என்னால் எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க கூப்பிட்டா தான் நம்ம போக முடியும். அவங்க கூப்பிட்டா தான் போக முடியும், கூப்பிடாமல் நம்ம போக முடியாது. ஃப்ளைட் டிக்கெட்டு, காசு, ஓகேங்களா, அந்த ஊரோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனு. அதாவது ஒரு ஃபாரின் போகணுன்னா சும்மா கிடையாதுங்க. நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போதே ஒரு ஃபாரின், இப்போது இந்தியாவுக்குள்ளே நம்ம எங்கன்னா போகலாம், ஹெல்த் இஷ்யூஸே தேவையில்லை. ஆனால் நீங்கள் ஃபாரின் போகும்போது நம்மளோட உடம்போட ஃபுல் மெடிக்கல் செக்கப் வேணும். ஓகேங்களா. லைட்டாக உங்களுக்கு கோல்டு பிடிச்சா கூட ஃப்ளைட்டில் ஏற்ற மாட்டாங்க. ஏன்னா அடுத்தவங்களுக்கு அது பரவிடுச்சுன்னா அவங்க வந்து ஃப்ளைட்டில் வரவங்க, பிஸ்னஸ் கிளாஸில் வரவங்க எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக வருவாங்க, விஐபியாக வருவாங்க, விவிஐபியாக வருவாங்க. ஓகேங்களா. அந்த ஊரை வந்து அவங்க சுத்தமாக பராமரிக்கணும்னு பார்ப்பாங்க. இப்போ நம்ம ஊர் வேலூர், ஓகேங்களா, எப்படி சொல்கிறது, சென்னையிலேருந்து ஒருத்தவங்க வராங்க. ஓகேங்களா. எல்லா செக்கிங் பாயிண்டில் செக் பண்ணி அவங்கள க்ளீனாக வேக்சினேஷன் போட்டிருக்கா, அது போட்டிருக்கா, இது போட்டிருக்கா, எல்லாம் பக்காவாக பண்ணியிருக்கா, எல்லா டெஸ்ட்டும் எடுத்திருக்கா அப்படின்லாம் பார்த்து தான் அவங்கள உள்ளூர், இப்போ வேலூருக்குள்ளே வர விடுவாங்க. அதுதான் ஃபாரின். ஓகேங்களா. ஃபாரின் எப்படி கொரோனா கூட அவங்க ஊரில் உள்ளே வரக்கூடாது. ஏன்னா அந்த ஊரில் வந்து சுத்தபத்தமாக இருக்கும். ஒரு ரோட்லேருந்து ஒரு ஏரியா, ஒரு வீடு, அப்பார்ட்மெண்ட்டு எல்லாமே அவ்வளோ க்ளீனாக வச்சுருப்பாங்க. நம்ம ஊரை நான் வந்து குறை சொல்ல மாட்டேங்க. உண்மையாக நம்ம ஊர் வந்து அந்தளவுக்கு மாறணும்னு ஆசைப்பட்றேன். ஓகேங்களா. நம்ம ஊர் வந்து நிறைய டெவலப் ஆகணும். ஒரு ரோடுலேருந்து, ஒரு வீடுலேருந்து நிறைய ஹெல்ப் பண்ணணும். நிறைய அதாவது ட்ரெண்ட், எப்படி சொல்கிறது, என்ஜாய்மெண்ட்டு. நம்ம ஊரை வந்து நிறையா, அதாவது அழிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஓகேங்களா. ஒரு மலையை அழிக்கிறது, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இயற்கையை அழிக்கிறது. இயற்கையை வந்து அழிக்கிறது இயற்கையால் மட்டும்தான் முடியுமே தவிர நம்ம வந்து இயற்கையை அழிக்கக்கூடாது. ஓகேங்களா. ஒரு இயற்கையை வந்து இயற்கையை தான் அழிக்கணும். ஓகேங்களா. அதாவது இப்போ இந்த இடத்துல எப்படி சொல்கிறது, நல்லா இருக்குது ரோடு, இந்த இடத்துல பள்ளமாகுதுன்னா அது இயற்கையாக அழிஞ்சாதான் உண்டு. ஓகேங்களா. இயற்கையாக அழிஞ்சாதான் உண்டு. நம்மளா போய் அதை அழிக்கக்கூடாது இல்லைங்களா. அதுதான் நம்ம வந்து அதை இன்னும் டெவலப் பண்ணணும். என்ன பண்ண முடியும் நம்மளால், என்ன பண்ணலாம், இப்படி தான் வந்து டெவலப் பண்ணணுமே தவிர எது தேவையோ அதை கரெக்டாக தேவையானதை செய்யணும். அதுதான் நான் ஆசைப்பட்றேன். நம்ம ஊரை நம்ம டெவலப் பண்ணல. இப்போ ஃபாரின்லாம் போனீங்கன்னா அந்த ஊருக்கு தேவையானது எவ்வளோ டெவலப் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த மாதிரி நம்ம ஊரில் ஏன் டெவலப் பண்ண மாட்டாங்கன்னு தெரிலங்க. மக்கள் தொகை அங்கேயும் இருக்காங்க, ஆனால் இந்த அளவுக்கு இல்லை. ஓகேங்களா. ஆனாலும் ஃப்யூச்சரை நினச்சி அவங்க டெவலப் பண்ணுறாங்க, அதுக்கேற்ற உதவிகள் செய்கிறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, ஒரு எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு மக்களுக்கு என்ன தேவை அந்த பெனிஃபிட் கொடுக்குறாங்க. ஒரு இன்சூரன்ஸ்லேருந்து, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கொரோனா வந்துச்சுன்னா அவங்களுக்கு பணம் தேவை. அம்மா சூப்பராக இருக்கிறாங்க. அம்மா தாய் எல்லோரும் நல்லா இருக்கணும். ஓகேங்களா. ஒரு நல்ல திட்டங்கள் மக்களை சென்றடையணும், என்ன பண்ணால் அவங்க, ஓகேங்களா, அந்த மாதிரி புதுசாக இங்கேயும் செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல, நிறைய உதவி செய்யணும். என்னால் அந்த மாதிரி நான் சொன்னேன் எங்கள் பெரியம்மாட்ட, ஃபாரின்லாம் போக முடியாது பெரியம்மா, இப்போது நீங்கள் ஃபாரின் போகிறீங்க,
என்னால் ஃபாரின் போக முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அதுக்கான முயற்சி அவங்க எடுக்கணும், நான் எடுக்க முடியாது இல்லைங்களா? ஏன்னா 2 லட்ச ரூபா டிக்கெட்டு, ஃப்ளைட் டிக்கெட்டு, மெடிக்கல் செக்கப்பு, அங்கே போயிட்டு திரும்பி வரத்துக்கு அங்கே செலவு எக்ஸ்பென்சிவு, ஓகேங்களா? அவங்க ஒத்துக்கணும். அதுக்கான இப்போ என் தம்பி வரான்னு அவங்க அக்செப்ட் கொடுக்கணும். வேலை செய்யறதுக்கே நீ என்ன பண்ண போகிற அங்கே போய் அப்படின்னு கேட்டாங்க எனக்கு. அதெல்லாம் மனசில் வச்சுன்னுக்கிறேங்க. நான் தான் ஃபாரின் போகணுன்னு ஆசை, பல நாள் கனவு. அதெல்லாம் நடக்காதுன்னு வச்சிங்களேன். அதாவது இப்போ அவங்களால போக முடிஞ்ச இடத்துக்கு என்னால் போக முடியாது இல்லைங்களா? என்னால் போக முடிஞ்ச இடத்துக்கு அவங்களால போக முடியாது. வேலூரில் மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன், மின்னல் இடிக்குது. இப்போது எங்கள் பெரியம்மாவால் ஃபாரின் போக முடியும், ஆனாலும் என்னால் ஃபாரின் போக முடியாது. இதுதான் ஓகேங்களா? இதுதான் விஷயம். ஏன்னா இப்போ பர்வதமலை ஏற முடியும், அவங்களால ஏற முடியுமா? முடியாது. ஓகேங்களா? இப்போ நான் ஜவாதி மலை போயிட்டு வரேன் 2 வீலரில், அவங்களால போக முடியுமா? சாரி, ஜமுனாமுத்தூர். இதுதான் விஷயம். ஓகேங்களா? நம்ம போக வேண்டிய பிளேஸ்க்கு அவங்களால போக முடியாது. அவங்க அதாவது நான் போகிற பிளேஸுக்கு அவங்களால போக முடியாது, அவங்க போகிற பிளேஸுக்கு என்னால் போக முடியாது. ஒருத்தங்கிட்ட ஒரு திறமை இருக்கும், ஒருத்தங்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்கும், ஒருத்தங்கிட்ட நம்மளோட கொஞ்சம் அட்வான்ஸாக நிறைய இருக்கலாம். ஓகேங்களா? அவங்ககிட்ட பணம் இருக்குன்னா என்கிட்ட பணம் இல்லை, அவங்ககிட்ட குணம் இருக்குன்னா என்கிட்ட குணம் இல்லை. இவ்வளோ விஷயம் இருக்குது இல்லைங்களா? கோழி குணம் எவ்வளோ கோழி இருக்குது பார்த்தீங்களா? விஜயாத்து நீங்கள் இருக்குங்க, நிறைய விஷயம் இருக்குங்க. அதுதான் சொன்னேன் திரும்ப. அதனால் நான் என்னன்றேன், 5 நாள் வேலை செஞ்சேனா, ஒரு நாள் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதுல இதெல்லாம் தப்பு இருக்குது. நான் கோவா போனேன், அவங்களே சொன்னாங்க நீ கோவா போனடா, என்ன கோவா கூட்டின்னு போடாடா அப்படின்னாங்க. நீங்கள் அவ்வளோ தூரம் வருவீங்களா பெரியமா? நீங்கள் நினச்சா கூட ஃப்ளைட்டில் போய் பார்க்கலாம், ஆனால் நான் அப்படி போக முடியுமா? முடியாது. என்கிட்ட காசு இருந்தால் அதில் ஃப்ளைட்டில் போக போகிறேன், காசு இல்லைனால நான் 2 வீலரில் போனேன். இவ்வளோதான் விஷயங்க, இவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. 2 வீலர் குள்ளே நிற்குது, கரெக்ட் சாப்பிட்றாங்க உங்களுக்கு. நான் அதை சொல்லிட்டு அப்புறம் அவர் ஃபோன் பண்ணுவாருன்னு பார்த்தேன். அப்புறம் பெரியம்மா மேங்கோ ஜூஸ் ஊற்றி விட்டாங்க. அப்புறம் சாப்பிட்டு பெரியம்மா வரேன் பெரியம்மா அப்படிங்க. அப்புறம் வாடா ஃப்ரீயாக இருந்தா, வரவே மாட்டேடா அப்படின்னாங்க. யார் வீட்டுக்கும் போகக்கூடாதுன்னு எனக்கு எண்ணம் இல்லைங்க. ஏன்னா எப்படி சொல்கிறது, நம்ம வீடு மாதிரி எங்கே போனாலும் ஒரு இது வர மாட்டேங்குதுங்க. மழை பெய்யுதுங்க, அவ்வளோதான். சிவனாண்டி இங்கே தான் அந்த முருகரை பார்த்தேன், தாங்கல்ற ஏரியாவில். தாங்கல் ஏரியா ஒன்றும் வரல, இன்னும் 38 கிலோமீட்டர் இருக்குதுங்க வேலூர். அடா ஸ்பீட் பிரேக்கர் செம்மையாக மின்னுதுங்க. மழை பயங்கரமாக பெய்யுதுங்க வேலூரில். ஃப்ளைட் மோட்டில் போட்டுக்கிறேன்னா இல்லையான்னு தெரியல. ஃபோன் வந்துச்சுன்னா வீடியோ கட் ஆகிடும், போட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்னன்றேன், இருக்கிறவரெலாம் ஜாலியாக இருப்போங்க, அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் எங்கள் பெரியம்மா ஜூஸ் வாங்கி கொடுத்தாங்க, ஊற்றி கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு. அதுக்கப்புறம் கஸ்டமர் ஃபோன் பண்ணார். அதுக்கப்புறம் வா போகலாம் அப்படின்னாரு. அப்புறம் ஏடிஎம்மில் போய் காசு எடுக்கணுன்னாரு. ஏடிஎம்மில் காசு எடுத்தாச்சு. சார் அப்புறம் சார் நான் ஃபியூல் போடணுன்னாரு. ஆல்ரெடி போன டைம் பெங்களூர் போய்ட்டு வந்தது ஒரு 500 வரும்போது போட்டுன்னு வந்தோம். போகும்போது ஒரு 1500, அப்புறம் வரும்போது 1000 போட்டோம், 1500 போட்டோம். ஆமாம், அதிலே 500 ஃபியூல் இருந்துச்சு, 3000 ஆச்சு. இந்த தடவை பார்த்தீங்கன்னா போகும்போது 1500 போட்டோம். ஆல்ரெடி அதிலே ஒரு 500 ஃபியூல் இருந்துச்சு, போயிட்டு வந்துச்சு. காலையில் எத்தனை மணிக்கு? 11:30 மணியா? அதான் 12 மணிக்கு கிளம்புனேன் பெங்களூருக்கு நேற்று. ஓகேங்களா? நேற்று 12 மணிக்கு கிளம்பி கரெக்டாக சொல்லணுன்னா எலக்ட்ரானிக் சிட்டின்றேன். போகும்போது எப்படி சொல்கிறது, காலையில் சாப்பிட்டேன். ஓகேங்களா? மதிய சாப்பாடு சாப்பிட்டியாடானா இல்லை. ஏன்னா கிருஷ்ணகிரியில் சார் கரும்பு ஜூஸ் சாப்பிட்லாம் சார், நான் டீ சாப்பிட்லான்னு தான் பார்த்தேன். வெயிலுக்கு ஓட்டவே முடியல, செம்ம சொக்கு. ஏன்னா நேற்று நைட்டு 12-1 மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு. நேற்று நைட்டா 12-1 மணி ஆயிடுச்சு. இல்லை முன்னாநேற்று. ஓகேங்களா? முன்னாநேற்று சென்னை போய்ட்டு வந்தது 1 மணி ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதான் 1 மணிக்கு சாப்பிட்டது. அப்புறம் என்னால் முடியல தூக்கம். ஓகேங்களா? ஏன்னா வெயில் எதிர் வெயிலுங்க. அந்த வண்டியில் சன்ஃபிலிம் இல்லை, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, அதனால் ஓட்ட முடியல. நானும் கூலிங் கிளாஸ் போட்டுன்னு ஓட்டுறேன், அப்பயும் எப்படி சொல்கிறது, பாஸ் போட்டு ஓட்டுறேன். எங்கே திரும்ப எனக்கு சொக்க ஆரம்பிச்சிச்சு. ஒசூர் தாண்டி பெங்களூர்
ஒசூர் தாண்டி பெங்களூரில் என்ட்ரி ஆகிறேன். முடியலடா சாமி அப்படின்ற மாதிரி. அத்திப்பள்ளிக்கு முன்னாடி ஒரு தடவை வந்துச்சு, அப்புறம் பாஸ் போட்டேன். அதுக்கு முன்னாடி கிருஷ்ணகிரியில் வந்து 2 கரும்பு ஜூஸு ஓகேங்களா சார், ஜூஸ் சாப்பிட்லான்னு. அப்புறம் கரும்பு ஜூஸ் வாங்கி கொடுத்தாரு, 2 ஜூஸ் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், முடியல ஓகேங்களா. ரொம்ப சொக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நேற்று டிராஃபிக், ஹெவி டிராஃபிக் ஓகேங்களா, செம்ம டிராஃபிக். ஏன்னா நேற்று உழைப்பாளர் தினம் ஓகேங்களா, மே 1 உழைப்பாளர் தினம். நான் அது ஒன்று, நேற்று வேலைக்கு போகலன்னா 1ஆம் தேதி வேலைக்கு போகலன்னா அந்த மாதம் ஃபுல்லாக வேலை இல்லாத ஆகிடுமே அப்படின்றதுக்கோசம் வேலைக்கு போனேன். அது இல்லாமல் வந்து அஜித் சார் பிறந்த நாள் வேறு, ஏகே ஓகேங்களா. நம்ம தலை அஜித் சாருக்கு வந்து பிறந்த நாள் 50வது பிறந்த நாளா 54வது பிறந்த நாளா தெரில ஓகேங்களா. அவருக்கு பிறந்த நாள், ஹாப்பி பர்த்டே சார். அவர் பிறந்த நாள் வந்து நேற்றுங்களா. அவர் வீடியோ பார்க்கணுன்னா அவர் வீடு பார்க்கணுன்னா என் யூடியூப் சேனலில் இருக்குது, நீங்கள் போய் பார்க்குறதுனா பாருங்கள். உங்களுக்கு டைம் இருந்தால் போய் பாருங்கள் அந்த வீடியோ ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், கிருஷ்ணகிரியில் ஜூஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே போக ஆரம்பித்தேன். வேலைக்கு ஆகல, முடியல. அதுக்கப்புறம் அத்திப்பள்ளி தாண்டுறேன், அப்பயும் சொக்குது ரைட்ரா, செம்ம டிராஃபிக். ஏன்னா எல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்டாங்கன்ற மாதிரி, எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுற மாதிரி ஊருக்கு கிளம்புறாங்க. அவ்வளோ கூட்டம். கோயம்புத்தூர்லேருந்து, கேரளாலேருந்து பெங்களூரு நோக்கி படம் எடுக்கிறாங்க, பத்தாத்துக்கு சென்னை நோக்கி படம் எடுக்கிறாங்க. அந்த கிருஷ்ணகிரி ஒசூர் ரோடு அவ்வளோ ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது, பயங்கர ஹவுஸ்ஃபுல்லுங்க. அப்பா சாமி, ஹவுஸ்ஃபுல் தேட்டர் ஹவுஸ்ஃபுல்லுடா அப்படின்ற மாதிரி ஹவுஸ்ஃபுல், பயங்கர ஹவுஸ்ஃபுல்லு. முடியல. அப்புறமா ஒரு வழியாக எலக்ட்ரானிக் சிட்டி வந்தேன். அப்புறம் பிரிட்ஜ் மேலே ஏறிட்டேன். எலக்ட்ரானிக் சீட்டில் ஏறினேன், ஸ்பீட் போர்ட்டில் இறங்கிட்டேன். அப்புறமா எப்படி சொல்கிறது, உள்ளே பார்த்தா கொஞ்சம். அப்புறமா நேற்று வந்து அந்த ஊர் சிஎம் சார் வந்தார், யார், பெங்களூர் சிஎம் சார். அப்புறம் கஸ்டமர் சார்கிட்ட நல்லா பேசின்னு வந்தேன், ஜாலியாக பேசின்னு வந்தார். அப்புறம் நேராக வந்து அட்வொகேட் ஆஃபீஸ் போனோம்னாங்க. அப்புறம் அட்வொகேட் ஆஃபீஸ் போயிட்டு அவரை பார்த்துட்டு அவரை பிக்கப் பண்ணி நேராக திரும்பி எப்படி சொல்கிறது, ஊர் உள்ளே போகிறேன். செம்ம மழை, இடி மின்னல் மழை ஓகேங்களா. இடி மின்னல் மழை எப்படி சொல்கிறது, இப்போ இந்த மரம் இருக்குது, இந்த மரத்துக்கு நடுவில் நம்ம மட்டும் கார் ஓட்டுன்னு போகிறேன். என்னங்க மழைன்னு இங்கேயே மழை பெய்யுது, ஒதுங்கிறதுக்கு இடம் கூட இல்லைங்க. ஐயோ மழை பூச்சி வச்சுடா டே குமார், ஒதுங்கிறதுக்கு இடம் கூட இல்லைடா, தூருதுங்க. அங்கே பாருங்கள் மழை தூருதுங்க, ஒதுங்கிறதுக்கு இடம் கூட இல்லைங்களே. அணைக்கிட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஐயோ மழை பெய்யுதுங்க, ஜோராக போயிடலாங்க. கேட்டுங்களா கண்ணாடியில் மழை அணைக்கிட்ட வந்தாங்க, மழை பூச்சிச்சோ. இங்கே ஒதுங்கிடலாமா, இங்கே இடங்குதுங்க, இங்கேயோ ஒதுங்கிறோம். என்ன போட்டிருக்கு, ஓ என்ன ஒரு லெஃப்டில் ரைட்டில் போனால் ஒடுகுத்தூர், ஸ்ட்ரைட்டாக போனால் வேலூர், ஸ்ட்ரைட்டாக போனால் வேலூரா, ஓ ரைட்டில் தான் ஒடுகுத்தூரா, ரைட்டா. ஜம்மாமுத்தூர் பஸ்ஸெல்லாம் போகுது. அப்போ அது ஊரா தெரியல அவனுக்கு. ஓ இது வந்து ஒடுகுத்தூர்லேருந்து வருது இந்த பஸ்ஸு, ரைட்டு. வேலூராக போனோம், நம்ம அணைக்கட்டில் போனோம். அணைக்கட்டு எப்படி போகிறது, நம்ம எதுக்கு வேலூர் போனோம், அணைக்கட்டு போனால் தானே. அதெல்லாம் கேட்கலாமா. அண்ணா அண்ணா அணைக்கட்டு எப்படி போகணும், ஒரே ரோடா, சரி தேங்க்ஸ். முதல் தடவை எங்கள் ஊருக்கு நானே அட்ரஸ் கேட்குறேன்டா, முதல் தடவை. என்ன பண்ணுறது, மெமரி லாஸ் பேஷண்ட். அப்போ தான் 90s கிட்ஸ் எல்லாம் மறந்துடுறாங்க. முன்னெல்லாம் 10 நம்பர் 5 நம்பர் மனப்பாடமாக இருக்கும். இப்போ என் நம்பரை தவிர மீதி எந்த நம்பரும் மனப்பாடமாக இல்லை. என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது குமார், அவ்வளோதான் குமார், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஊர் உள்ள போனோடனே மழை பூச்சிக்கிச்சிங்க, பயங்கர மழை. இந்த மாதிரி மரம் இருக்கிறனால என்ன ஆகுதுன்னா, அந்த வண்டியில் வைப்பர் ஒர்க் ஆகலை. நான் போன டைமே சொன்னேன், சார் உங்கள் வண்டியில் வைப்பர் ஒர்க் ஆகலை, அது கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க சார். லைட்டு வந்து எப்படி சொல்கிறது, லைட்டு வந்து பயங்கரமாக ஜூஸ் சாப்பிடலாமா, நல்லாயிருக்கும் பொழுது. இங்கே சாப்பிட்லாமா வேணாமா, சாப்பிட்லாமா வேணாமா.
சாப்பிட்லாமா வேணாமா என்ன இருக்குதுங்க? கேக்ஸ்ன்னு போட்டுக்கிறாங்க. கேக்ஸா? அப்படின்னா கூல்ட்ரிங்க்ஸா? ஓ கேக்கா இது? கேக் கடை. கேக் கேக் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் இல்லை, ஒன்லி ஃபார் கேக். ஒன்லி ஃபார் கேக். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அம்மா 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 காது வலிக்குதுடா. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், சார் ஒன் டைமே சொன்னோம்ல சார், லைட் ரெடி பண்ணுங்கள், கண்ணாடி ரெடி, இது ஃபைபர் ரெடி பண்ணுங்கள் சார் அப்படின்னு. என்னென்னா அதில் இப்போது இந்த ஒயிட் லைட் எதுக்கு போட்டோன்னா, நம்ம வண்டி ஓட்டும் போது கம்பல்சரியாக வந்து பார்த்திங்கன்னா ரோடு சேஃப்டி இருக்கணுங்க. இப்போ பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ஐ பீமு, இது லோ பீம், ஓகேங்களா? இப்போ இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டோன்னா இந்த இருட்டில் வண்டி ஓட்ட முடியுமா? முடியாது இல்லைங்களா? அந்த வண்டியில் அப்படி தான் இருக்குது, ஓகேங்களா? ஏன்னா மஞ்சள் கலர் லைட் வந்து பூத்துரும், கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தோன்னா டூம் வந்து ரொம்ப பூத்துரும். அதாவது இப்போ கண் பார்வை எடுத்துங்களேன், கண்ணில் வந்து தூசி விழும்போதுன்னா ஆகும், நம்ம கண்ணை போட்டு நல்லா தேய்ப்போம், ஓகேங்களா? கண்ணை போட்டு தேய்க்கும் போதுன்னா ஆகும், உள்ளே வேற பார்வை குறைய ஆரம்பிக்கும், ஓகேங்களா? அந்த கண் பார்வையை நம்ம தேய்க்காமல் இருந்தால் பார்வை குறையாது, ஓகேங்களா? டூம் வந்து எப்படின்னா உள்ளே வந்து ஹீட் ஆகும், பல்ப் வந்து ஹீட் ஆகும். ஒயிட் பல்ப் வந்து அந்தளவுக்கு ஹீட் ஆகாது, ஓகேங்களா? ஏன்னா ஒயிட் பல்பில் வந்து ஃபேன் வரும், ஓகேங்களா? ஆனால் எல்லோ பல்பில் ஃபேன் வராது. எல்லோ பல்ப் வந்து பவர் வந்து எப்படி சொல்கிறது, எல்லோ பல்ப் வந்து பவர் அதிகம், ஓகேங்களா? வாட்ஸ் அதிகம், பவர் அதிகம். எல்லோ பல்ப் வந்து அந்த டூமை வந்து கருப்பாக்கும், ஓகேங்களா? டூமை வந்து கருப்பாக்கும் போது என்ன ஆகும்னா, டூம் கருப்பாகும், அப்போ விசிபிலிட்டி வந்து கம்மியாகும், ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து பவர் அடிக்க வேண்டிய இடத்துக்கு அடிக்காது, இங்கே அடிக்கும், ஓகேங்களா? இங்கே அடிக்கும்போது என்ன பண்ணும், அங்கே அடிக்க வேண்டிய லைட்டு தூரத்து பார்வை, அதாவது லாங் டிஸ்டன்ஸ் அடிக்கும்போது, கிட்டத்தில் அடிக்கும்போது ஐயோ 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 மொத்தத்தையும் கலை போட்டு போயிட்டுருக்காரு. அதாவது அங்கே அடிக்க வேண்டிய அங்கே அடிக்க வேண்டிய லைட்டு, அந்த போதுங்க டேஞ்சர் லைட்டு, அங்கே அடிக்க வேண்டிய இங்கே அடித்தா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள் பார்ப்போம்? இங்கே அடித்தா போதுமா? அப்போ அங்கே தெரிய வேண்டிய ரோடு எப்படி தெரியும்? சைக்கிள் வந்தாலும் தெரியாது, ஓகேங்களா? எதுவும் வந்தாலும் தெரியாது, ரொம்ப கஷ்டப்படணும். கஷ்டப்படுறது ஓட்டுற டிரைவர் தான் தெரியும். வைபரும் ஒர்க் ஆகலை, ஓகேங்களா? லைட்டும் தெரியல. செம்ம எனக்கு எப்படின்னா, ஏன்டா வந்தேன் ஆகி போச்சு டியூட்டிக்கு, அப்படியே மனசு கஷ்டமாகிடுச்சிங்க. அவர்கிட்ட சொல்லிட்டேன் நான், சார் அடுத்த டைம் கூப்பிடாதீங்க சார், ஓகேங்களா? அடுத்த டைம் கூப்பிடாதீங்க. எப்படின்னா இந்த மரம் வந்து குச்சி எவ்வளோ நீட்டாக ரொம்ப சாமி. எப்படின்னா இந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா, இது அமைதியாக இருக்கிறவரெல்லாம் அமைதியாக இருக்குது, அழகாக இருக்குது இல்லைங்களா? இந்த மரம் வந்து எதுக்குன்னா, இந்த மரத்தை வெட்டாமல் இருக்காங்கன்னா, நீங்கள் பகலில் வரும்போது நிழல் கொடுக்கும், ஓகேங்களா? பகலில் வரும்போது ஏகப்பட்ட நிழல் கொடுக்கும், நிழலாக இருக்கும், ஓகேங்களா? ஒரு ஐயோ மழை வருதுங்க. ஒரு மழை வரும்போது இல்லை இடி இடிக்கும்போது ஒரு புயல் அடிக்கும்போதுனாவும் அந்த மரம் வந்து பயங்கர ஆட்டம் ஆடும், ஓகேங்களா? டான்ஸ் ஆடும். டான்ஸ் ஆடும்போது என்ன ஆகும்னா, அதில் இருக்கிற கிளைலாம் வந்து வீக்காக இருக்கிற கிளைலாம் கீழே விழுந்துடும், ஓகேங்களா? அணைக்கிட்டு 14 கிலோமீட்டர் தான் இருக்குங்க. வேலூர் 33 கிலோமீட்டரு, மாதனூர் 10 கிலோமீட்ரு. மாதனூர் இதெல்லாம் போகணுங்களா? ஓகே ஓகே. அந்த ரோடு வந்து ஒடுகுத்தூர் ரோடு பொழுது, மாதனூர் லெஃப்ட்டு, ஓகேங்களா? ரோடு நல்லா போட்டுருக்காங்க, மறந்துட்டுக்கிறேன் நானே, வேறு லெவலில் போட்டுக்கிறாங்க ரோடு. இதில் மாதனூர் போகுது, மாதனூரில் போய் கனெக்ட் ஆகுது. இதை வந்து டைரெக்டாக அணைக்கிட்டு போகுது. அணைக்கிட்டு கோல்டன் டெம்பிள், ஊசூர் கோல்டன் டெம்பிள், அப்புறம் அரியூர் கற்றுது சொரப்பாடி வந்துடும், ஓகேங்களா? அம்மா விட்டாடா, பரவாயில்ல, சின்னதாக தான் இருக்குது. இந்த மரம் வந்து இப்போ இவ்வளோ மரம் இருக்குது. இப்போ நம்மளுக்கு மழை வேறு பிடிச்சிக்கிச்சின்னா ரொம்ப கஷ்டங்க, ஒதுங்கிறதுக்கு இடமே இல்லை, பின்னாடி தான் போகணும். ஏன்னா இந்த ரோட்டில் மழை வந்துச்சுன்னா ஜோராக கஷ்டம். பெருமாளே மழை பெய்ய வைக்காத. நானே இன்னொன்று இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது, ஒதுங்கிறது கூட இடம் இல்லை, டக்குன்னு ஒதுங்க கூட முடியாது. ஜோரா பிடிக்குது. அதுதான் சொன்னேன், இந்த மரம் வந்து திடீர்னு ஒரு டான்ஸ் ஆடினா எப்படி இருக்கும், ஓகேங்களா? சந்திரபுகி மாதிரி இல்லை காஞ்சனா மாதிரி டான்ஸ் ஆடினா எப்படின்னா, இப்போ இந்த ஒரு மரத்தில் வந்து ஒரு 60 கிளை போகுதுங்களா, இல்லை 50 கிளை போகுதுங்களா, 50 கிளையும் ஆடினா அந்த மரம் தாங்குமா?
அவ்வளோ புயல், அவ்வளோ இடி. ஓகேங்களா, செமையாகுதுங்க மரம். அப்பா பகலில் வந்தால் சூப்பராக இருக்கும் பொழுது. அவ்வளோ இடி, அவ்வளோ காற்றுக்கு நல்லா ஆடுது அப்படியே. இந்த மாதிரி மரம் வந்து ஒரு 200 மரம் சிட்டிக்குள்ளே இருக்கும் போல இது. ஓகேங்களா, சிட்டிக்குள்ளே 200 மரம் இருக்கும்போது என்ன ஆகும், அந்த சிட்டி ஃபுல்லாகவே மழை, காற்று, இடி, மின்னல். ஓகேங்களா, மழை பெஞ்சினே இருக்குது, இடியும் இடிக்குது, காற்றும் அடிக்குது. அப்போ என்ன பண்ண முடியும், அதாவது நிறைய கார் வந்து மரத்துக்கு அடியில் பார்க் பண்ணிட்டுருக்குறாங்க. ஓகேங்களா, வேறு வழி இல்லை அங்கே. ஓகேங்களா, இந்த மரம் வந்து காலையில் பார்க்கும்போது நல்லா இருக்குது, ஒரு நிழலாக இருக்குது, ஒரு கூலிங்காக இருக்குது. கூலிங் டைமில் நல்லா கூலிங் தருது, நிழலாக இருக்குது. ஆனால் இந்த மழை பெய்யும் போதும், இடி இடிக்கும் போதும், மழை வரும்போதும் என்ன ஆகுதுன்னா, மரத்துக்கு பேய் பிடிச்ச மாதிரி ஆடுது. ஓகேங்களா, அப்போ அப்படி ஆடும்போது என்ன ஆகுதுன்னா, என் வண்டியில் வைப்ரோ ஒர்க் ஆகலை, லைட்டு எரியலை, மழை ஜோராக பெய்யும்போது ரோடு தெரில. ஓகேங்களா, அப்போ மரம் வந்து ஆடும்போது நம்மளுக்கு என்ன வரும், ஒரு பயம் வரும், ஒரு பேனிக் வரும். ஓகேங்களா, ஒரு பயம் வரும், ஒரு பேனிக் வரும். அந்த பேனிக் எனக்கு பயம் வந்துச்சு. எங்கடா, அது இல்லாமல் அந்த மரம் வந்து எப்படின்னா ஒரு கிளையாக வந்து கீழே விழுது. சின்ன சின்ன கிளைலாம் டொம்மு 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 டொம்முன்னு டாப் மேலே விழுது. ஓகேங்களா, டாப் மேலே விழுது, கண்ணாடி மேலே விழுது, பானட் மேலே விழுது. அது இல்லாமல் தழைலாம் விழுது. மழை பெஞ்சு விட்டுருக்கா, தழைலாம் விழுது. விழும்போது என்ன ஆகுதுன்னா, அம்மா தாய் எல்லோரும் நல்லா இருக்கும் தாய், அழகாக இருக்குங்க. அந்த தழைலாம் விழும்போது என்ன ஆகும்னா ஒரு பயம் வரும். நம்ம ஏற்கனவே ரோடு தெரில. ஓகேங்களா, அங்கே எப்படின்னா பெங்களூரில் எந்த பக்கம் இருந்து எந்த பக்கம் யார் வருவாங்கன்னே தெரியாது. ஓகேங்களா, அந்த மழையிலையும் போயிட்டு தான் வந்துன்னுக்குறாங்க. அது இல்லாமல் சைடில் வந்து பார்க் பண்ணி வச்சுக்கிறாங்க பாருங்கள். சைடில் வந்து பார்க் பண்ணி வச்சுக்கிறாங்க காரை. அந்த கார் மேலே எனக்கு என்ன பயம்னா, அந்த மழை பெய்யும் போது அந்த காற்றுக்கு அந்த மரம் ஆடுது பாருங்கள், ஒரு கிளையா எப்படின்னா ஒரு பத்திரகாளி ஆட்டம் ஆடுற மாதிரி ஆடுது. இந்த மரம் நல்லா ஆடுச்சுன்னா எப்படி இருக்கும் அப்போ யோசிச்சு பாருங்கள். நான் மட்டும் தான் போயின்னுக்கிறேன் அந்த ரோட்டில். எங்கடா மரம் கிளை உடஞ்சி ஊந்துருமோ கார் மேலே, அவ்வளோ பயம், ஒரு பேனிக்கு. ஓகேங்களா, உள்ளே அப்படியே பதறுது நெஞ்சு. ஓகேங்களா, அது கஸ்டமரை வந்து நான் அப்படியே இறக்கி விடும்போது சொல்லிட்டேன், சார் இன்னொரு தடவை கூப்பிடாதீங்க, வைபரில் ஒர்க் ஆகலாம், சுத்தமாக வழிக்கலைங்க தண்ணி, அவ்வளோ மழை பெய்யுது, சுத்தமாக வழிக்கலை, நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். அப்புறமா சொல்லிட்டேன், சார் இன்னொரு தடவை கூப்பிடாதீங்க சார். அதை தான் நேற்று வீடியோவே போட்டேன், இன்னொரு தடவை கூப்பிடாதீங்க சார். இந்த ரோடெல்லாம் தண்ணிங்க. ஓகேங்களா, போன தடவை போனோம் பாருங்கள், பிரிட்ஜு மேலாம் தண்ணி, பிரிட்ஜு மேலே ஃபுல்லாக நிற்குது, எலக்ட்ரானிக் சிட்டி மேலே அவ்வளோ தண்ணி, எலக்ட்ரானிக் சிட்டி மேலே பயங்கர மழை தண்ணி. ஏன்னா அடைப்பு இருக்கும் பொழுது அப்படியே ஃபுல்லாக தேங்கி ஒரு சைலன்சர் அளவுக்கு, டூ வீலர் சைலன்சர்லாம் தாண்டிச்சு, ஆட்டோ சைலன்சரு, கார் சைலன்சர் அளவுக்கு தண்ணி நிற்குது. ஓகேங்களா, மழை கொஞ்சம் பேஞ்சா கூட சிட்டியை விட்டு வெளில வர முடியாது பொழுது, அவ்வளோ டிராஃபிக்கு, அவ்வளோ இது. எப்படி தான் அந்த ஊர் மக்கள் அங்கே இருக்காங்கன்னு தெரிலங்க, ரொம்ப கஷ்டங்க. ஆனால் டிரைவர் அண்ணனுங்களாம், நான் பெங்களூர்னு சொன்னாலே, பெங்களூராப்பா வேறு எதனா ஊர் சொல்லுப்பா, அந்த ஊருனாவே வேணாம்ப்பா, நான் வரமாட்டேன்ப்பா, நீ கோடி ரூபா கொடுத்தா கூட நான் பெங்களூர் வரமாட்டேன்ப்பான்னு. ஓகேங்களா, அதுதான் பெங்களூர் யாரும் போகிறதே கிடையாது. சரி ரைட்டு வந்துட்டோம், என்ன பண்ண முடியும். அப்புறம் சொல்லிட்டேன் கஸ்டமர்கிட்ட, சார் அடுத்தது கொஞ்சம் லைட் ரெடி பண்ணிட்டு என்னை கூப்பிடுங்க, லைட்டு வைபரு. ஏன்னா லைட் வந்து எல்லோ டூம் வந்து பூத்துட்டு இருக்குது. எல்லோ டூம் வந்து நீங்கள் தொடச்சா ஒரு சிலது போயிடும், ஒரு சிலது துடைக்காமல் போயிடும், ஒரு சிலது தொடச்சா போயிடும், ஒரு சிலது துடைக்கவே தேவையில்லை, இல்லைனா டூமே மாற்றுற மாதிரி ஒரு கண்டிஷன் வரும். மழை பெஞ்சிட்டு விட்டுக்குதுங்க, இப்போ தான் செம்ம மழை பெஞ்சு விட்டுருக்கு பொழுது. அது இல்லைனா டூமை மாற்றிடலாம், டூம் மாற்றிட்டு வைபர் மாற்றிடலாம். நான் பஸ்ஸில் கண்டக்டராக வேலை செய்யும்போது சொல்லின்னு வந்தேன், சார் நான்லாம் பஸ்ஸில் கண்டக்டராக வேலை செய்யும்போது 500 பஸ்ஸு 1000 பஸ்ஸு வச்சுருக்க ஓனர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, போயிட்டு வந்துச்சா வண்டியை பக்காவாக, ஏன்னா நான் கிளீனராக வேலை செஞ்சேன் இல்லைங்களா, டிரைவர் என்கிட்ட சொல்லிட்டு போய் படுத்துருவார், பா இன்றைக்கி வந்து மெக்கானிக்கு அந்த ஒரு லிஸ்ட்டு இருக்கும், கணக்கு கொடுக்குறது, டிரைவருக்கு பேட்டா எவ்வளோ, டிரைவர் கணக்கு கொடுக்குறது எவ்வளோ, இன்றைக்கி எவ்வளோ சீட் ஆச்சு, எவ்வளோ வழி கலெக்ஷன் ஆச்சு, எல்லாமே ஒரு லிஸ்ட்டு இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ வருமானம் வந்துச்சு, எவ்வளோ செலவாச்சு, அதே மாதிரி மெக்கானிக்கு இன்றைக்கி என்ன மெக்கானிக் வேலை. அதாவது சென்னையிலேருந்து வண்டி எடுக்கிறோன்னா, சென்னையிலேருந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாண்டிச்சேரி போயிட்டு மறுநாள் சென்னை வரோன்னா ஒரு நாள் தான் ட்ரிப்பு. இன்றைக்கி ஈவினிங் எடுக்கிறோம் 7 மணிக்கு, காலையில் ஒரு 5 மணிக்கெலாம் பாண்டிச்சேரி போய்ட்டோம்னு வச்சிங்களேன், காலைல 5 மணிக்கெலாம் பாண்டிச்சேரி போய்டும், சும்மா தோராயமாக சொல்கிறேன், காலைல 5 மணிக்கு பாண்டிச்சேரி போய்டும், ஒரு நைட்டு ஒரு 11 மணிக்கு எடுக்கிறோன்னா. ஓகேங்களா, 11 மணிக்கு இருந்தால் காலைல காஞ்சிபுரம் இது பாண்டிச்சேரி போய்டுவோம். ரிட்டன் வந்து பாண்டிச்சேரிலேருந்து ஈவினிங் ஒரு 11 மணிக்கு எடுக்கிறோம் நைட்டு, மறுநாள் காலைல 5 மணிக்கு நம்ம சென்னை வந்துடும். ஓகேங்களா, 6 மணிக்கு சென்னை வந்துடும். வந்து டிரைவருங்க சாப்பிட்டு தூங்கத்துக்கு போயிடுவாங்க. நான் வந்து என்ன வேலை,
வண்டி ஃபுல்லாக கழுவணும், க்ளீன் பண்ணணும், இருக்கிற மெக்கானிக் எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு போயிடுவாங்க. எப்படின்னா பிரேக்கு செக் பண்ணணும், க்ரீஸ் அடிக்கிறதுலாம் நான் அடிப்பேன். க்ரீஸ் அடிக்க முடியலன்னா ஏர் கிரீஸு, ஓகேங்களா. க்ரீஸ் அடிக்கிறதுன்னு ஒரு அண்ணன் இருப்பாங்க, அவங்க வந்து அடிப்பாங்க. க்ரீஸ் அடிக்கிறதுன்னு ஒரு அண்ணன் இருப்பாங்க, அவங்க வந்து அடிப்பாங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் அவர் வந்து க்ரீஸ் அடிப்பார். நான் வந்து கன்று அம்மா அடிக்கிட்டே குட்டி பையா. அதுக்கப்புறம் கன்று பிடிக்கணும். கன்று பிடிச்சி அவர் கூட நின்று இந்த வீலுக்கு, ஓகேங்களா, கீர் ராடுக்கு எங்கெங்கே அடிக்கணுமோ, பிரேக்குக்கு எங்கெங்கே அடிக்கணுமோ அங்கங்கே க்ரீஸ் அடிப்போம். அடிச்சு முடிச்சுட்டு மெக்கானிக் வேலை என்ன இருக்குது, எலக்ட்ரிஷியன் வேலை, ஓகேங்களா. லைட்டு, பிரேக் லைட்டு, பார்க்கிங் லைட்டு, இண்டிகேட்டரு இதெல்லாம் செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. லைட் எரியலையா, ஹார்ன் அடிக்கலையா, எல்லா வேலையும் பக்காவாக ரெடி பண்ணுறாங்கலாம். மழையே இல்லை, அங்கே மட்டும் தான் மழை பெஞ்சிக்குது. வேலூர் புண்ணியம் பண்ண ஊர் போல இருக்குதுங்க. வேலூரில் மழை இல்லை போல இருக்குது. நிலா எட்டி பார்க்குது. ஓஹோ, நிலாவா நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அவருக்கு வந்து எலக்ட்ரிஷியன் எல்லாம் பார்த்துட்டு க்ளீனாக ஒன் அவுட் ஒரு நாள், ஓகேங்களா, அந்த மாதிரி செக் பண்ணுறோம். நான் நிறைய பேருக்கு சொல்கிறது என்னென்னா, ஒரு வண்டியை மெயின்டைன் பண்ணுங்க. இப்போ கூட சொல்கிறேன், ஒரு வண்டியில் இப்போ கூட நான் இப்போ இந்த வண்டியில் நாங்கள் ஃபியூல் கேஜ் இப்போ ஒர்க் ஆகுது, அப்போ ஒர்க் ஆகலை, இப்போ ஒர்க் ஆகுது. ஆனால் என்ன கால் டேங்கு தான் காட்டுது, ஃபுல்லாக இருந்துச்சுங்க. அதான் எனக்கு ஒன்றுமே புரியல. நான் ஃபுல் பண்ணலைங்க, பெட்ரோல்னா லீக் ஆகிடுச்சா? அடி ஃபுல் பாருங்கள், ஒர்க் ஆகலைங்க. இப்போ ஃபுல்லாக ஒர்க் ஆச்சு, ஏறுது இறங்குது. அங்கே பாருங்கள், டான்ஸ் ஆடுது பாருங்கள். உண்மை டான்ஸ் ஆடுறா? என்னடா ஆச்சு உனக்கு? உயிர் துடிக்கிற மாதிரி டான்ஸ் ஆடுனுங்கிற. ஹார்ட் அட்டாக்காடா சொல்கிறா என்கிட்ட. காஃபி கடை நல்லா இருக்குது, காஃபி இங்கேயே சாப்பிட்டோம். கொஞ்சம் பட்டக்ஸ் வலிக்குதுங்க, அதனால தான் ஓட்ட முடியல. என்னால் அணைக்கிட்டு வர போகிறேன்னு நினைக்கிறேன். ரோடுலாம் பெருசாகிட்டு இருக்கிறாங்க. சிங்கிள் ரோட்டில் வருவேன், இப்போலாம் ரோடே தெரில, ரொம்ப கஷ்டமாகுது. கீர் வர கட்டக்குன்னு போட்டேன்னு. காஃபி ஷாப் நல்லா இருக்கு. ஆஹா காஃபியா, ஆஹா காஃபி இல்லையா? வலிக்குதுடா. மீட்ரு இப்போ ஒர்க் ஆகுதா? இப்போ ஏறுதுங்க, தெரியுதுங்களா? இப்போ முள்ளே ஏறுது. ஒரு தடவை ஏர் வாங்கலையோன்றனால அப்படி தானு தெரில.